அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி நவம்பர் மாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது? நவம்பர் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய 25 நாட்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர்களினுடைய கிரக நிலை கிரக மாற்றத்தின் காரணமாக சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா? உங்களுடைய கனவு ஆசைகள் நிறைவேறுமா? பிரச்சனைகள் முடிவு பெறுமா? அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த காலத்தில் உங்களுக்குரிய கிரக நிலைகள் பார்க்கும் பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், சுகஸ்தானத்தில் புதன், சுக்ரன், கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலையும், அஷ்டமஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலையும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி சுகஸ்தானத்தில் புதன் வக்ரம் ஆரம்பிக்கிறாரு. 16ஆம் தேதி தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. இவ்வாறாக கிரக நிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி 20-25 நாட்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு முழுவதும் கூடுதல் முயற்சி தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் வெற்றியை உங்களால் அவ்வளவு சுலபமாக இறைவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். சில பல தோல்விகள், சில பல அவமானங்களை சந்தித்ததுக்கு பிறகு உங்களுக்கான வெற்றி உங்களுடைய கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நல்ல அனுபவங்களும் நிறைய கெட்ட அனுபவங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கெடுதல் நடந்த உடனே நீங்கள் சோர்ந்து போய் விடாதீங்க. இந்த காலகட்டத்தில் அனைத்து உங்களுக்கு மாறி மாறி நடக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது. போராட்டங்களை மட்டுமே பார்த்து பார்த்து, பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து பார்த்து மறுத்து போன உங்களுடைய மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் சில நிகழ்வுகளும் நடைபெறலாம். அதனால் நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் கவலையும் பட வேண்டாம். நீங்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் அடுத்தவர்களுக்கு அந்த நல்லது கண்ணுக்கே தெரியாது. அதை நினைத்து கவலைப்படக்கூடாதுங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்ய பாருங்கள். உங்களுடைய வேலைக்கான பலன்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இறைவன் கொடுப்பான். அதே மாதிரி உங்களுடைய வேலையை நீங்கள் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்க வேண்டியது அவசியம். அதற்கு உண்டான பலனை கடவுள் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பாரு. செலவை குறைத்து கொள்ளுங்க. மனைவியோடு சண்டை போட வேண்டாம். வீட்டில் எப்போதுமே பொறுமையாக இருப்பது அவசியமாகிறது. அதே சமயம் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் வெற்றி உங்கள் பக்கத்திலேயே இருக்கலாம். மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் வந்து மனைவியினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. பிள்ளைகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். எல்லோரும் உங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்வாங்க. அதுவே பெரிய சப்போர்ட்டாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கலைஞர்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. இருப்பினும் வீண் செலவை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க உண்டான வழிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் முயற்சிகளை செய்து நீண்ட நாள் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த வேலையை இந்த காலகட்டத்தில் துவங்க ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் நினைத்த வேலை நினைத்தபடி நல்லபடியாகவே நடந்து முடியும். லாபங்கள் அதிகரிக்க செய்யும். சேமிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக உயரவும் ஆரம்பிச்சிடும். கடன் சுமையும் குறையும். தலை குனிந்து வாழ்ந்த இடத்துல தலை நிமிர்ந்து தங்களை நீங்கள் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய, நீங்கள் உங்களை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டாக பெறும். அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதிக வேலை செய்கிறதன் மூலமாக சில பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம். கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக்கொள்ளுங்க. உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்களை சாப்பிடுங்க. நிறைய தண்ணீர் கொடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலம் வந்து நல்லது நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் குலதெய்வத்தினுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில்
நன்மைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து போராட்டம் நிறைந்ததாகவே இருக்கும். நல்ல விஷயங்களை நிறைவேற்ற நீங்கள் போராடி போராடி தான் வெற்றியடைய வேண்டியதாகவும் இருக்கலாம். நீங்கள் சொல்ல வந்ததை அடுத்தவர்களுக்கு புரிய வைத்து உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை வெளிப்படுத்துவதற்குள்ள உங்களுக்கு போதும் போதும் ஆகிடுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாருமே உங்களை புரிந்து கொள்ளாமல் சதி செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் போகக்கூடிய பாதை சரியாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நிறைய நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்க ஆரம்பிக்கும். எல்லா நல்லதையுமே செய்து விடுங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சில நேரத்தில் வந்து கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து தலைகணத்தையும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து உங்களை அறியாமலே தலைகணத்தோடு நடந்து கொள்வீங்க. நீங்கள் இந்தவாறு நடந்து கொண்டீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரத்தால் தவிர்க்கப்படலாம். அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க. எந்த இடத்துல தலகணத்தோடு நடந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுலையும் கவனம் செலுத்தணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தலைகணத்தை கைவிடுவது ரொம்ப நல்லதுங்க. எல்லா இடத்துலையும் பணிவோடு நடந்து கொள்ளுங்க, அமைதியாக நடந்து கொள்ளுங்க. நீங்கள் எவ்வளவு நன்மை செய்கிறீர்களோ அது உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் சிரமப்படக்கூடிய நேரம் வரும்போது அது பக்கபலமாக உங்களுக்கு வந்து நிற்கும் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய வேண்டாம். யாரை பற்றி யாரிடமும் புறம் பேசவும் வேண்டாம். அதே மாதிரி யாரை பற்றியும் யார்கிட்டையும் வந்து தவறான ஒரு சித்தரிப்பையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு இந்த மாதிரியான செயல்களை செய்ய தூண்டலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தூண்டுகிறது. அப்படி இல்லைன்னா யார் மூலமாகவாவது இப்படி பண்ணு, இந்த மாதிரி நீ செஞ்சாதான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும், அவங்கள நீ தப்பாக காட்டினாலும் தப்பாக சித்தரிச்சாலும் மட்டும்தான் உன்னை நீ பாதுகாத்து கொள்ள முடியும், உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், உன்னை 4 பேர் மதிப்பாங்க அப்படின்னு 4 பேர் உங்களை தூண்டிவிடத்தான் செய்வாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. புத்தி சாதுரியத்தனமாக நடந்து கொள்ள பாருங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்கக்கூடிய தருணமாக அந்த நேரம் அமையப்பெறும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களையோ அந்த முடிவே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையாக அமையப்பெறும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. ஏன்னா இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு கூட பிற்காலத்தில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம். அதனால் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ய வேண்டாம். யாரை பற்றி புறம் பேசவோ தவறாக சித்தரிக்கவோ தன்னுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல்களையோ தயவு செய்து இந்த நேரத்தில் செய்து விடாதீர்கள். அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்குத்தான் அது பிரச்சனை. உடனடியாக உங்களுக்கு நன்மை கிடைப்பது போல இருக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய இந்த தவறான செயல் உங்களுக்கு பல வகைகளில் உங்களை வந்து தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் பிற்காலத்தில் உங்களை குப்பையை போல தூக்கி எறிந்து விடுவார்கள். அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அன்னைக்கு நீங்கள் போய் விழும்போது இன்னைக்கு கொண்டாடுறவங்க அன்னைக்கு ஏறி மிதிப்பாங்க. அன்னைக்கு உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதனால் சிம்ம ராசி அன்பர்களே கொஞ்சம் உஷாராக இருங்க. தலைகணத்தை மறந்துடுங்க. யாரை பற்றி என்ன சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் காதில் வாங்க வேண்டாம். எது நல்லது, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு துரோகமே நடந்தாலும் நல்லது செய்யுங்க. அப்பதான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறும். அதே போல் இந்த நேரத்தில் வந்து சில நேரங்களில் உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணிச்சுமை வந்து கூடுதலாக இருக்கும். சக பணியாளர்களே வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பும் தரமாட்டாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் வந்து திட்டமிட்டு பணிகளை செயலாற்றுங்க. யாரிடமும் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். சக பணியாளர்கள் மத்தியிலையோ இல்லை உயர் அதிகாரிகள் மத்தியிலையோ உங்களுடைய கோபத்தை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் போகக்கூடிய பாதை வந்து நிச்சயமாக சரியாக தான் இருக்கும். மற்றவர்கள் பேச்சை கேட்டிங்கன்னா உங்களுடைய பாதை தவறான பாதையாக மாறிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து இந்த காலத்தினுடைய இறுதி நாட்களில் வந்து நல்ல விஷயங்கள் செய்ய காத்திருக்க வேண்டாங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும்னு தோணுது அப்படின்னா உடனே அதை செய்து விடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் துவக்கம் அப்படிங்கிறது வந்து மந்தமாகத்தாங்க இருக்கும். நிறைய வேலைகளை செய்ய முடியாத சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். அலுவலக வேலை,
வீட்டு வேலை, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வேலை, இப்படி எல்லாவற்றையும் நிலுவையில் வைத்து விடுவீங்க. பிறகு செய்யலாம், அப்புறம் செய்யலாம் அப்படின்னு ஒரு மூட்டை வேலையை சேர்த்து வச்சுருவீங்க. உங்களை பார்க்கக்கூடிய தருணங்கள் பார்க்கும் பொழுது முதல்ல எந்த வேலையை முதல்ல செய்கிறது அப்படின்னு திக்கி திணறக்கூடிய சூழ்நிலை அதுக்கப்புறம் உருவாகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு அன்றாட வேலையை அன்றாட முடிக்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு நல்லது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய தலை மேலே சுமக்கக்கூடிய பாரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. உங்களுக்குரிய பரிகாரம் தினமும் முருகப்பெருமானினுடைய வழிபாடு மிக நன்மையை தருங்க. அங்காளம்மன் வழிபாடு பல வகைகளில் யோகங்களையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும்.